ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா தட்டைப்பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். தட்டைப்பருப்பு குழம்புல சுரக்காய் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் தட்டைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை வேக வச்சுக்கிறேன். இப்போ பருப்பு நல்லா அரைவாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. நான் அப்படியே கரண்டியிலே அப்படியே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுருக்கிறேன். இனி நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது பருப்பு கூட சேர்த்து செய்கிறதுக்கு நான் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சுரக்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்புறம் இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. காயெல்லாம் நல்லா மசிஞ்சு வேகணும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்குது. கரண்டிலேயே அப்படியே நல்லா அமுத்தி அமுத்தி கலக்கி விட்டிங்கன்னா காய் நல்லா மசிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இனி தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு நம்ம 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். இப்போ கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்குங்க. ஏன்னா அது குழம்புக்கு ஒரு வாசத்தை கொடுக்கும். இப்போ நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வணக்குங்க. பாருங்கள், இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து நம்ம அப்படியே குழம்புல ஆட் பண்ணிடலாம்.
இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு குழம்பு வந்து ஒரு கொதி வர்ற வரைக்கும் நீங்கள் விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழையை வந்து ஃபைனலாக வந்து தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம தட்டைப்பருப்பு சுரக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.